சில வேளையில் அந்த பிள்ளைகள் அழும். ஆனால் தாய் ஆனவள் என்ன பண்ணுவான்னா, ஓடி போய் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஓடி போய் அந்த குழந்தைய தோளில் போட்டு தட்டுவாங்க. ஏன் தெரியுமா? இப்போ அந்த தாய்க்கு தெரியுது தன் பிள்ளைக்கு அவருடைய அரவணைப்பு வேணும். அல்லேலூயா. தன் பிள்ளைக்கு அவருடைய அரவணைப்பு வேணும். தன் பிள்ளைக்கு தாயினுடைய அரவணைப்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அரவணைக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? ஒரு சந்தோஷம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அரவணைச்சிருக்கிறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் பிள்ளைய கட்டி பிடிச்சிருக்கிறீங்களா? அரவணைச்சிருக்கிறீங்களா? குழந்தையா இருக்கும்போது அரவணைச்சிருப்பீங்க, வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை. இன்னைக்கு தாயினுடைய அன்பை அந்த பிள்ளைகள் ருசி பார்க்கும்படியா ஒரு அரவணைப்பு தேவை. தாய்மார்கள் இருந்தீங்கன்னா எந்திரிங்க, உங்கள் பிள்ளையை தூக்குங்க, தூக்கி மார்போடு அடி வச்சு தட்டுங்க. எப்படின்னா, நான் இப்போ செஞ்சு காமிக்கிறது போல பாருங்க, இப்படி தூக்கி இப்படி தட்டுங்க, இப்படி கட்டுங்க, இப்படி தூக்கி தட்டுங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் இந்த நாளிலே தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்து ஒரு பாசத்துல குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறார். அடித்த தாயானவள், பிள்ளை செய்த தவறினால் அடித்த தாயானவள் இன்று பிள்ளை தாயை விட்டு தூரம் போயிருக்கலாம், தாயின் பேச்சை கேட்காம இருக்கலாம், ஏதோ ஒரு அக்கிரமத்தினால, ஏதோ ஒரு விஷயத்தினால தாய்க்கும் மகளுக்கும் உறவுகள் விரிசல் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் பிரியப்படுகிறது என்னவென்றால், ஒரு தாயை தேற்றுவது, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை தேற்ற போறாரு. அதற்கு முன்பாக உங்க குடும்பத்தை கர்த்தர் தேற்றணும். உங்க உறவுகளை, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உறவை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறபடியா இப்படி தேற்றணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. செய்யுங்களேன். ஒரு குடும்பம் தான் செஞ்சது, ஒருத்தர் தான் பிள்ளையோட வந்தீங்களா? செய்யுங்க, பரவாயில்ல. தூக்க முடியறவங்க தூக்குங்க, இல்லை கட்டி பிடிங்க. தூக்க முடியலன்னா கட்டி பிடிங்க, அவ்வளோதான். அக்காங்கள் தங்கச்சிக்கு தாய் மாதிரி தான், கட்டி பிடிங்க. அக்காங்கள் தங்கச்சிக்கு யாரு? தாய்மார்கள். கட்டி பிடிங்க. கட்டி பிடிச்சி தாயானவள் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. நான் உன்னை தேற்றுவேன். ஆமென், ஆமென். நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நிலை என்னவாக இருந்தாலும், உன் நிலை என்னவாக இருந்தாலும் அந்த நிலையை பற்றி நீ கவலைப்படலாம். நீ இந்த நிலையில் இருக்கிற, கேவலமான நிலையில் இருக்கும் பொழுது எந்த மனுஷனும் தூக்க மாட்டான். ஆனால் கேவலமான நிலையில் இருக்கும் பொழுது தூக்கக்கூடிய ஒரு உறவு உண்டுன்னா அது தாயும் தகப்பனும் தான். அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தாயானவள் ஆகாரத்தை உண்டு கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் ஒரு கழிவு டாய்லெட் போயிடுச்சுன்னா முகம் சுளிக்காமல் எந்திரிச்சு போய் கையை தொடச்சி அந்த பிள்ளையை சுத்தப்படுத்திட்டு திரும்ப தன்னுடைய காரியத்தை செய்கிறவங்க தான் தாய். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு குடும்பம் புதுப்பிக்கப்படணும், பட்டு சபையை விட்டு கடந்து செல்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பம் கட்டப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கட்டப்படும் பொழுதுதான் அங்க ஒரு தேற்றுதல் உருவாகும். அல்லேலூயா.